ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன். அதாவது பிக் பாஸ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷோ. வருஷம் நம்ம வந்து அந்த 3 மாதம் வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த 3 மாதத்தில் நடந்த என்ஜாய்மெண்ட்டான விஷயங்களை வச்சு நினச்சி ஒரு 7 மாதத்தை ஓட்டுவோம். அப்புறம் திரும்ப வந்து அடுத்த சீசன் வரும். ஸோ நல்ல ஒரு ஷோ. ஒரு சில பேருக்கு வந்து தலைவலியான ஷோ, ஒரு சில பேருக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ அந்த சீசன் 7 லாஸ்ட்டாக போச்சு இல்லையா? அந்த சீசன் 7ஓட டைட்டில் வினராக இருக்கிற அர்ச்சனா ரவிச்சந்திரன் இப்போ நிறைய காலேஜ் ஷோஸு, அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்துட்டு உமன்ஸ் டே செலிப்ரேஷன், அதாவது இந்த 2024 உமன்ஸ் டே செலிப்ரேஷனை வந்துட்டு வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, அதாவது பல்லாவரத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனா வர போகிறாங்க, அங்கே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் பக்கத்தில் தான் அங்கே போக முடியும்னா போய் நம்ம அர்ச்சனா வந்து நேரில் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து நம்ம அர்ச்சனா வந்து இருந்தாங்க. ஏன்னா போல்டாக பேசுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள வந்துட்டு எதிர்த்தாலும் அவங்க வந்து தனியால் வந்துட்டு செயல்பட்டு அவங்களுக்கு வந்து சரியான பதிலீடு கொடுத்தது அவங்களுக்கு வந்து இந்த சீசன் 7 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. என்ன தான் வந்து கேமில் வந்துட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவங்க காட்டலனாலும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை வந்து போல்டாக எடுத்து வச்ச விஷயங்களும், போல்டாக அவங்கள யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள போல்டாக எதிர்த்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு. அது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து 50 லட்சமும் காரும், அதுக்கப்புறம் ஒரு பிளாட்டு எல்லாமே கிடச்சிது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அர்ச்சனாவோட தீவிர ரசிகர், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நம்ம அர்ச்சனாவை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்னோட ரிவ்யூவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு சில பேர் நீங்கள் பண்ண ரிவ்யூ அப்படியே சூப்பர்னு சொல்லிட்டாலும் அப்படின்ற மாதிரி கலப்பீங்க. சரி, ஓகே. ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்மளோட அப்டேட் காத்துட்ருங்க. பாய் நண்பர்களே.